மக்களுக்கு ஆல்ரெடி தெரியும் நீங்கள் யார் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போவும் சொல்கிறோம், உங்களுடைய கொள்கையை வச்சு நீங்கள் பயணம் பண்ணிகிட்டு இருக்கீங்கன்னா 14 ஆண்டுகளை கடந்து உங்களுடைய பயணம் இருக்குது இந்த தமிழகத்தில்ன்னு சொன்னால், இந்த கொள்கையை வச்சும் உறுதிபட இருக்கக்கூடிய தொண்டர்களை வச்சும் அப்போ மாற்றத்தை மாற்றி பண்ணியிருக்கணும்ல. 14 ஆண்டுகள் நீங்கள் வந்ததுக்கப்புறம் 14 ஆண்டுகள் இல்லாத எழுச்சியும் புரட்சியும் இன்னைக்கு தமிழக வெற்றி கழகத்தினுடைய வருகைக்கு அப்புறம் தானே தமிழ்நாட்டில் பேசப்படுது. தமிழகத்தில் பேசும் பொருளாக மாறி இருக்கு. மக்களாட்சின்ற ஒரு கான்செப்டுக்கு வந்திருக்குது. முதல்வர் வேட்பாளர் என்று அறிவிக்கக்கூடிய இடத்துல தானே தமிழக வெற்றி கழகம் இன்னைக்கு இருக்கு. அதை நோக்கி தானே பார்க்கணும். ஏற்கனவே இருக்கக்கூடிய ஆரிய கூட்டமும் வந்து இங்கே இருக்கக்கூடிய ஆர்எஸ்எஸ்னுடைய சித்தாந்தத்தை பிரதிபலிக்கக்கூடிய பிஜேபியினுடைய கூட்டமும் இங்கே இருக்கக்கூடிய திமுக ஊழல்வாதி கட்சிகளும் பயப்படுவதற்கு மிகப்பெரிய ஒரு காரணமாகவும் சிம்ம சொப்பனமாகவும் தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவரனுடைய பேச்சுக்கள்ல இருந்து தானே வெளியில வருது. அவர் 2 நிமிஷம் பேசினார், 3 நிமிஷம் பேசினாருன்னு நீங்க 1000 விமர்சனங்களை பண்ணாலும் அதையெல்லாம் தாண்டி மிகப்பெரிய ஒரு எழுச்சியும் புரட்சியோடு இன்னைக்கு மக்கள் நிற்பதற்கு ஒரே காரணம் தமிழக வெற்றி கழகம் மட்டுமா தானே இருக்கு.